Hello students, welcome to my channel. இது நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.1 sums பார்க்கிறோம். Prove vector method parallelogram on same base between same parallel or equal in area ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு parallelogram வரைஞ்சிருக்கும், அதுக்கு ரெண்டு parallel line சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், A, B, C and D. இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து சேம் பேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரலோகிராம் ஒரு பேரலோகிராம் வரைஞ்சி அதுக்கு ரெண்டு பேரலல் லைனுக்கு சேம் பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து கொஞ்சம் லைன் வந்து கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அதுக்கு சேம் பேஸ் தான் இருக்கும் ஏபி. அண்ட் வேல்யூ வந்து இங்கே டீனா டி டேஷ், சீனா சி டேஷ். ஸோ இது ரெண்டுமே லைட்டாக நகர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ரெண்டு நகர்ந்துருக்கு இல்லையா, ஸோ நேராக அதாவது ஏபிசிடியும் ஏபி சி டேஷ் டி டேஷ் இது ரெண்டுமே, இது ரெண்டோட ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஈக்குவல்ன்றதை நம்ம சொல்லணும். இப்போது லெட் ஏபிசிடி அண்ட் ஏபி சி டேஷ் டி டேஷ் ஆர் டூ parallelogram. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து ரெண்டு பேரலோகிராம், ஒன்று ஒரே சேம் பேரலல் லைனில் இருக்கிற சேம் பேஸில் இருக்க பேரலோகிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏபி வந்து சேம் பேஸ் தான், சியும் டியும் சி டேஷ் டி டேஷ் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா, ஏபி அண்ட் சிடி இஸ் parallel. ஓகேவா, அதே மாதிரி ஏபியும் சி டேஷ் டி டேஷுமே வந்து பேரலாக தான் இருக்கும். இப்போது ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு எப்படி சொல்லுவோம், ஒன் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஓகேவா, ஒரு ரெண்டு லைனை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு டயக்னல் வரைஞ்சோம்னா ஏபியும் ஏசியும் சொல்லுவோமா, இது ஏபிசிடியோட பேரலோகிராம். அதுவே ஏபி சி டேஷ் டி டேஷ் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னென்னா, இதில் வந்து ஏபி மாறாது இல்லையா, ஸோ ஏபி அப்படியே தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இப்படியே இருக்குதா, கிராஸ் ஏலேருந்து சி மட்டும்தான் மாறுது, சி டேஷா. ஸோ ஏசி டேஷ் வெக்டார். இப்போ இதுனா இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் எது ஒன்று, எனி ஒன்று வேணால் எடுத்துக்கலாம். ஏபிசிடி எடுத்துக்கிட்டு கூட ஏ டேஷ் டி சி டேஷ் டி டேஷ் ப்ரூஃப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏபி சி டேஷ் டி டேஷ்ன்ற ஏரியா ஆஃப் பேரலோகிராமை எடுத்துக்கிட்டு நம்ம ஏபிசிடி ஆன்சர் வருதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு வந்து நம்ம கீழே உள்ள லைனையும் எடுத்துக்கலாம், ஏன்னா கீழே நம்ம எழுதிருக்கோங்கிறதுனால. இப்போ ஏபி வெக்டார் அப்படியே இருக்கும். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி டேஷ்னு கொடுத்துருவாங்க. இப்போ ஏசி டேஷில் ஏசி டேஷ் டேரெக்டாக வரக்கூடாது. அப்போ எப்படி எழுதலாம், ஏலேருந்து சி, சிலேருந்து சி டேஷ்க்கு போகிற மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த வேல்யூ தான் அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படியே தான் இருக்கும். கிராஸ் ஏசி எப்படி எழுதலாம், ஏசி வெக்டார் ப்ளஸ் சி டேஷ் வெக்டார் மாடுலஸ். ஸோ இந்த ஏபியை வந்து உள்ளார கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ப்ளஸ் அதே மாதிரி ஏபி வெக்டார் கிராஸ் சி டேஷ் வெக்டார். இப்போ பார்த்திங்கன்னா சியும் சி டேஷும் வந்து ஏபி வெக்டார் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, சிக்கும் சி டேஷ்க்கும் பேரலாக இருக்குது. ஸோ ஒரு லைன் வந்து ரெண்டு லைனுமே வந்து இப்போ ஏபியும் பேரலல், ஏபியும் சிடி ரெண்டுமே பேரலாக இருக்கிறதுனால இது அப்படியே கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஓகேவா, நம்ம கொடுத்த ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஏபிசிடிங்கிற சி டேஷ் டி டேஷ்ங்கிறத எடுத்துகிட்டு ஏ கிராஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஏரியா ஆஃப்
ஏபிசி டேஷ் டி டேஷோட வேல்யூ வந்து ஏபிசிடின்னு கிடச்சிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.